யாரு ஒருத்தருமே அடையாளம் தெரியுமா? யார் நான் வணக்கம். நம்மளும் ஒரு காரை போட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கல மாட்டாது. The launch of the new integrated textile policy 2026 today is a decisive step in that direction. I congratulate the government of Tamil Nadu for crafting forward-looking policy development, contributing to the state outstanding performance of national competitiveness. With this energetic leadership, a strong connect with the youth, Tamil Nadu has emerged as a leading sport. Grant up to 1 crore per project is a bold and visionary move. It will be equally important to the government initiative on resource efficient waste reduction, supporting audits for energy, water, chemical usage and waste management. Will not only help the units reduce the cost and carbon footprint, but also align Tamil Nadu's textile industry with the global ESG and sustainable benchmark. இந்த மாநாட்டை மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இந்த துறையின் வளர்ச்சிக்காக நம்ம அரசு இதுவரை செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள், சலுகைகள், சாதனைகள்லாம் அவர்கிட்ட விரிவாக பகிர்ந்துப்பார். அந்த சாதனையோட தொடர்ச்சியாக இந்த மாநாடு மூலமாக தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையின் வலுவான கட்டமைப்பு பற்றி உலக வாடிக்கையாளர்களுக்கு போய் சேரணும், சர்வதேச முதலீட்டை இயக்கணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கங்கள். அமெரிக்காவில் வச்சிருக்கக்கூடிய 50 விழுக்காடு வரியாக பெரிய அளவில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து மீண்டு புதிய சந்தைகளை கண்டறிவது, வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நடத்துவது, பருத்திக்கான 11 விழுக்காடு ஏற்றுமதி வரியை நீக்குவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவது போன்ற பல முயற்சிகளை நாம் செஞ்சுட்டு வரோம். இந்திய ஐரோப்பிய யூனியனுடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநாடு மேலும் முக்கியத்துவம் பெறுது. ஜவுளித்தொழிலுக்கான கண்காட்சி, ஃபேஷன் ஷோ, வாங்குவோர் விற்போர் சந்திப்பு, கருத்தரங்குகள், விருதுநகர் அமைய PM மித்ரா ஜவுளி பூங்கா தொடர்பான ரோடு ஷோ ஆகியவை நடந்ததற்கு அண்மையில் கோவை, மதுரை, தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமாக ஜவுளி தொழிலுக்கு மட்டும் 9,764 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிலும் 915 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை 2025, 2026 இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. பல்வேறு வேலை மறு காரணமாக நேரில் உங்களை சந்திக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த மாநாட்டை கூடியிருக்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த முதலீடு செஞ்சு நீங்களும் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாள பொருளாதாரம் திராவிட மாடலின் பெரும் கனவில் ஜவுளி தொழில் கணிசமான பங்கு வகிக்கணும். இந்த மாநாட்டின் வெற்றி அதுக்கு பெரிதும் உதவும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so very much, Sir. I'm very sure that under your visionary leadership, I say Tamil Nadu will achieve the $1 trillion economy. That note, ladies and gentlemen, before we move to the vote of thanks, may I please request all those who are part. It is not just competing in the global textile market; it is setting new standards for others to follow. As our Honorable Chief Minister leads Tamil Nadu towards the vision of $1 trillion economy, the textile sector will remain
a very key pillar. By moving up the value chain, adopting new technologies and expanding global reach, our industries will drive this growth very soon. From artificial intelligence-driven business models, smart automation to land area 1053 acres, project cost 1800 crores, investment 10,000 crores, employment 2 lakhs people. All textile manufacturers acquisition will be set up to into the one place.